ருசியா இருக்குல்ல? என்னாச்சு? எல்லாரும் ஏன் என்னையே பாக்குறீங்க? ஏன்னா நீயும் பார்க்க மாம்பழம் மாதிரியே இருக்க ராஜு. நீ சொன்னது 100% உண்மைதான் பி. மிச்சம் இருக்கிற மாம்பழங்களை நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஆமா சுட்கி, வாங்க. இதை எடுத்துட்டு போக ஒரு கூடை தேடலாம். பீம் இங்க பாரு. என்ன ஜகு, இத கூட பிடிக்க முடியாதா? எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாரு. என்னது கோணி பையா? அட, இது பெரிய கோணி. எல்லா மாம்பழத்தையும் இந்த கோணில போட்டுக்கலாம். 1 2 3 4 5. பீம், இதுல 5 மாம்பழங்கள் இல்ல, 15 மாம்பழங்கள் இருக்கு. மாயாஜால சக்தி உள்ள கோணின்னு நினைக்கிறேன். இதுல நாம எதை போட்டாலும் அது 3 மடங்காயிடுது. வாங்கிக்கோங்க. எடுத்துக்கோங்க தாத்தா. தலைவா, பீம் ரொம்ப நல்லவன். தனக்கு கிடைச்ச மாம்பழங்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறான். இவங்க எங்க இருந்து இத்தனை மாம்பழங்களை கொண்டு வந்தாங்க? இங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்தாங்க. இத பாத்தீங்களா ஆண்டி? 3 பானை நெய் கிடைச்சிருக்கு. என்னால நம்பவே முடியல பீம். இத வச்சுக்கிட்டு என்னால இன்னும் நிறைய லட்டுவே செய்ய முடியும். இந்தாங்க பசங்களா, இது உங்களுக்காக. இப்போதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. எனக்கு அடிபட்டுருச்சு. என்னாச்சு காளியா? என்னாச்சு காளியா? கால் சரியாயிடுச்சா? கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி பீம். ஆனா நான் உனக்கு எதுவுமே செய்யலையே. சரி, நான் அப்ப கிளம்புறேன். நான் கோணியை இங்கதானே வச்சிருந்தேன். அப்பனா இங்கதான் எங்கயாவது இருக்கும். கோழி போய் கிடைச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. பாருங்க, இதோ பாருங்க. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. தலைவா, இப்ப இவங்க 2 பேருக்கும் நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் இவங்க செய்வாங்க. அப்புறம் டோலக்பூரே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். 2 பேரும் கேளுங்க. என் காலை முதல்ல அமுக்குங்க. இவன் ரொம்ப பலவீனமா இருக்கானே. நமக்கு இனிமே அவன் கண்டிப்பா தேவைப்பட மாட்டான். சீக்கிரம் வா. என்னது 2 காலியாவா? நம்மளோட கோணி எங்க போச்சுன்னு தெரியவே இல்லையே. அட, 2 காலியா இருக்காங்க. அந்த கோணியை திருடினானா? ஆனா இங்க வெறும் 2 காளியா தானே இருக்காங்க. கோணியும் இவங்க கிட்ட இல்ல. அப்படின்னா உண்மையான காளியாவும் அந்த கோணியும் வேற எங்கேயோ இருக்காங்க. பீம், அங்க பாரு காலியா. நீங்க எல்லாரும் காளியா கிட்ட போய் அந்த கோணியை கொண்டு வாங்க. எங்க கோணியை திருப்பி கொடு. என்ன விடு. விடு சொல்றேன்ல. அட, இது எப்படி நடந்துச்சு? கோணி மாயமானா போலி காளியாக்களும் மாயமாயிடுவாங்களா? அட, எனக்கு இருந்த தலைவலி கூட போயிடுச்சு. அவங்களோட சேர்ந்து நீயும் மாயமா மறைஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ராக்கி பண்டிகையை முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். வெறும் லட்டு மட்டும் கொடுத்து மழுப்ப பார்க்காத. என்னோட பரிசு எங்க கொடு. இதோ இருக்கு, எடுத்துக்கோ.
பண்ணாதீங்க. இங்க பாருங்க, எனக்கும் சகோதரர்களே இல்ல. நான் உங்க 2 பேர் கையிலயும் ராகிய கட்டிட்டு உங்களை சகோதரர்களா ஏத்துக்கிட்டுமா? ஆ. இது என்னுடைய டோலுக்கு. அப்புறம் இது என்னுடைய பாலுவுக்கு. ஒரு ஆபத்து என் சகோதரி இந்துமதிய தாக்க வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆபத்தை நான் ஒழிச்சு கட்ட போறேன். அந்த கொசு பறந்து போயிடுச்சு. அந்த கொசு கிட்ட இருந்து என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றிய சொல்றீங்க? நாங்க 2 பேரும் உங்க கூடவே இருப்போம். நீங்க எங்களுடைய சகோதரி. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்துவோம். டோலு அண்ணனும் போலு அண்ணனும் தம் சகோதரி இந்துமதியை எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாத்திடுவாங்க. நாம 2 பேரும் அந்த ஆனகொண்டாவை அடிச்சு விரட்டிட்டோம் டோலு. ஆமாம் போலு. அந்த பாம்பு கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டீங்க. அதனால உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. டோலு அண்ணனும் போலு அண்ணனும் தன்னோட சகோதரி இந்துமதியை எல்லா ஆபத்திலிருந்தும் கண்டிப்பா காப்பாத்துவாங்க. Hey friends, எல்லாரும் கிரிக்கெட் விளையாட வாங்க. நாங்களும் நானும் விளையாட வரேன். நானும் வரேன். சரி, இப்ப எதுக்காக சும்மா நிக்கிறோம்? வாங்க ஆரம்பிப்போம். முதல் பால டோலுக்கு சுட்கி ஸ்பின் பால போட போறா. டோலு முதல்ல பயந்தா, அப்புறம் பேட்டால அடிச்சான். பீம் பாலு காளியா 3 பேரும் பால் பின்னாடி ஓடுறாங்க. கேட்ச் அவுட். கோவமா காளியா பால் போட போறான். பீம் பேட்டிங்க்கு தயாரா இருக்கான். அம்மா, எங்க பால். இப்ப பேட்டிங் பண்ண போறது மாவீரன் ராஜு. இந்த பால இங்க பசங்களே கிடையாது. ஆபத்துகள். எங்களை மன்னிச்சிடுங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. ராஜு தன்னோட திறமையை இப்போ காளியா கிட்ட காட்ட போறான். மறுபடியும் ஆகாயத்துல பறக்குது. இப்ப கேம் கிட்ட போகுது. என்ன குட்டி பசங்களா, உங்களுக்கு பால் திரும்ப வேணுமா? எடுத்துட்டு போங்க பார்க்கலாம். பால் என்கிட்ட தான் இருக்கு, அதை நான் மறைச்சு வச்சிருக்கேன்.
அண்ணா நம்ம பால் எங்க இருக்கு? அவன் கையில அந்த பால் இல்ல, அவன் அதை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான்.